செய்ய முடியும். சாட்சியாக இருக்கணும். என்ன சாட்சியாக இருக்கு? சும்மா கோயிலேருந்து செஞ்சு சாட்சி சொல்லின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதான் பண்ணி அறுத்தாங்க பாருங்கள் அந்த காலத்தில். சாட்சியெல்லாம் கோயிலில் தான் சொல்லுவாங்க. மைக்கை கூட சாட்சி சொல்கிறேன், எந்திரிச்சு ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பாட்டு பாடி அப்புறம் சாட்சி சொல்லி அப்புறம் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஒரு ஆராதனையும் நடந்துடும். வாரம் இது நடக்கும். இப்படி சாட்சியாக இருக்க சொல்லுது. உலகத்தில் இருக்க சொல்கிறாரு, போய் அங்கே வேலை செய்கின்றாரு, சமுதாயத்தோட கலந்துருன்றாரு. அப்போ தான் பூமிக்கு உப்பாக இருக்க முடியுன்றாரு. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ வேலைங்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பணி, ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தொழில், கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒன்று, அதை கொடுத்துருக்கிற ஒரு அழைப்பு என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். சரி, அதனால் இந்த வர போதனைகளில் என்ன போதிக்க போகிறேன்? நம்முடைய வேலை, நம்முடைய அழைப்பு, நம்முடைய தொழில், இதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வேலை, அழைப்பு, தொழிலுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க போகிறேன். அது புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தார் இந்த புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் வந்த உடனே எப்படி இதை விளக்குனார்கள், அது எப்படி சமுதாயத்தையே மாற்றின போதனையாச்சு. அது இன்றைக்கி கொஞ்சமாவது மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தாதா, நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தாதா? அதனால் இதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் காலிங்கை பற்றி, அந்த அழைப்பை பற்றி ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன், பின்னால் அதை விளக்க போகிறேன். ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன். அழைப்பு வந்து 2 விதமாக இருக்குதுன்றாங்க. ஒன்று, த காலிங் டு பி, அதாவது நான் என்னவா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். நான் என்னவா இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? தேவனே என்னை அழைத்திருக்கிறார், அவரிடத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார், அவருக்காக என்னை அழைத்திருக்கிறார். தேவனை அழைத்திருக்கிறாரு, அவரிடத்திற்கு என்ன அழைச்சிருக்கிறாரு, அவருக்காகவே என்ன அழைச்சிருக்காரு. அப்போ நான் வந்து அழைப்பு என்ன பண்ணிடுச்சு? கடவுளுடைய மனுஷனாக என்னை ஆக்கிவிட்டது. அவரே அழைச்சிட்டாரு, அவரிடத்திலே அழைச்சிட்டாரு, அவருக்காகவே என்ன அழைச்சிட்டாரு. ஆகவே நான் அவருக்கு சொந்தமானவன். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற அழைப்பு. இது பிரைமரி காலிங். இது முதலாவது நமக்கு இருக்கிற அழைப்பு. செகண்டரி காலிங்னு ஒன்று இருக்குது. அது என்ன? த காலிங் டு டூ. முதல்ல டு பி, இப்போ வந்து டு டூ. டு டூன்னா ஏதோ ஒன்றை செய்யும்படியாக அழைப்பு. அது என்ன? என்னுடைய பேச்சின் மூலமாகவும், என்னுடைய நடவடிக்கையின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் போகிற இடங்களும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அங்கே தேவனுடைய மனம் வீச வேண்டும். அந்த விதத்தில் நான் செய்ய வேணும், இப்படி வாழ வேணும். குறிப்பாக வேலையில் பல இடங்களுக்கு போகிறோம், பல காரியங்களை செய்கிறோம். அதில் முக்கிய அம்சம் என்ன? வேலை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதில் நம்ம ஈடுபடுகிறோம். அதில் அந்த கிறிஸ்துவின் மனம் வீச வேண்டும். இதுதான் த காலிங் என்று அவர் சொல்கிறார். காலிங் டு டூ, காலிங் டு பி அண்ட் காலிங் டு டூ. நான் தேவனுடைய மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்டவன், அவருக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு விதமாக இருக்கிறேன் நான். ஆனால் நான் செய்கிறதுக்குன்னு சில காரியங்களுக்கு, அது என்ன? தேவனுடைய மனத்தை எங்கும் வீச செய்வது. எப்படி? என்னுடைய எண்ணத்தின் மூலமாக, என்னுடைய செயலின் மூலமாக, என்னுடைய நடவடிக்கையின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வீச செய்வது. இப்படி தான் ஆரம்பித்தது பாருங்கள். இந்த போதனைகள்லாம் இப்படி தான் ஆரம்பித்தது. அப்போ நம்முடைய வேலை வந்து அப்படிப்பட்ட அந்த காலிங்கினுடைய ஒரு பகுதி தான் நம்முடைய வேலை. பாருங்கள், அமெரிக்காவில் மோட்டிவேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க அடிக்கடி. மோட்டிவேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னால் ஒரு ஸ்பீக்கரை கூப்பிடுவாங்க, ரொம்ப ஊக்குவிக்கிறதுக்காக பேசுவார் அவர். ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க, டிக்கெட் போட்டே வைப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ நல்லா பேசுவாங்க இந்த ஆட்கள். அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது 5000 பேருக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்காராம். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாராம், இன்றைக்கு ராத்திரி நீங்கள் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் போய் பார்க்குறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. அந்த கடிதத்தை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே யாரோ உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரர் சாகும்போது உங்களை எண்ணி பார்த்து உங்களுக்காக $10 மில்லியன் விட்டுட்டு போயிருக்கார். $10 மில்லியன் 65 கோடி. அது வந்து உங்களுக்கு இப்போ செக்காக வந்து கிடச்சிருக்குது. கேள்வி என்ன? நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போவீர்களா? பாருங்கள், பதில் வந்துருச்சு ஏற்கனவே. எதுக்கா போகணும்? 65 கோடி வந்திருக்குது, பேசாமல் கொண்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றத விட்டுவிட்டு எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. பாருங்கள், எல்லோரும் ஒரே சத்தமாக 5000 பேர் சொன்னாங்களாம், நோ போக மாட்டோம் அப்படின்னாங்களாம். அமெரிக்காவில் நடந்தது இந்த கான்ஃபரன்ஸு. அதில் நோ 65 கோடி வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கான்னா இது கடவுளாக கொடுத்தது, எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? இனிமேல் எதுக்கு எனக்கு வேலை? அப்போ என்ன எண்ணம் அவங்களுக்குள்ள? வேலையே வந்து ஏன் செய்கிறேன்? வெறும் வயிற்று பொழப்புக்காக தான் செய்கிறேன். இந்த வயிற்று பொழப்புன்னு ஒன்று இல்லைன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன். பில்லெல்லாம் பே பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா, வேலை இல்லாமல் வேறு விதத்தில் ஏதாவது பே பண்ணோன்னா வேலைக்கே போகாமலே நான் இருந்துடுவேன். என்னத்தான் பண்ணுறது? வீட்டை வாங்கி தொலைச்சாத்தி 20 வருஷம் பேமெண்ட் பண்ணி ஆகணும்.
கழுத்தை கொடுத்தாச்சு, மாட்டிக்கிட்டாச்சு. அதனால் 20 வருஷம் வேலை செஞ்சான். நிற்க முடியாது. அதனால தான் போயிட்டுருக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டி ஆகணும், கல்யாணம் பண்ணி ஆகணும், படிக்க வச்சு ஆகணும், எல்லாம் பண்ணணும். இதுக்காக தான் வேலை, வயிற்று பொழப்புக்காக தான் வேலை செய்கிறன்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இருக்கிறது. கேலப் போல்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். சர்வே எடுப்பாங்க பல காரியங்களை பற்றி, மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிறது. வேலையை பற்றி சர்வே எடுத்தாங்களாம் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க 77% அமெரிக்கர்கள் வேலையை வெறுக்கிறார்களாம். வேலையை வெறுக்கிறார்களாம். நீங்கள் நினைக்கலாம், என்ன அமெரிக்காவை பற்றி சொல்கிறீங்கன்னு. ஏன் அமெரிக்காவை பற்றி சொல்லணும்னா, அமெரிக்காவே இந்த அளவில் இருக்குதுன்னா 77% வெறுக்கிறாங்கன்னா, நம்ம ஊர் சர்வே இல்லை மற்ற ஊர்களில் சர்வே எடுத்தால் என்ன ஆகுன்னு யோசித்து பாருங்கள் நீங்கள். ஜனங்கள் வேலையை வெறுக்கிறார்கள். நம்ம பெருசாக நினைக்கிறோம் சில நாடுகளை பற்றி ஆஹா ஓஹோன்னு. ஆனால் 77% வேலையை வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தை அனுபவித்து அதன் மூலமாக நன்மை அடைந்தவர்கள் இன்றைக்கி இப்படி மாறி போயிட்டாங்க. 77% பேர் வேலையை வெறுக்கிறார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கு இதெல்லாம் ஓய்வு வரும்னு காத்துட்டு இருக்கிறேன். போய் மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது, தினந்தோறும் போக வேண்டியதாக இருக்குது, வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் எல்லாரும். கிறிஸ்தவர்கள் கூட பாருங்கள், வேலையை ஒரு மீன்ஸ் டு an end, அதாவது எனக்கு பொழைப்புக்கு வழியாக தான் அதை நினைக்கிறார்கள் ஒழிய கடவுளுடைய அழைப்பு, நான் இதை செய்ய வேண்டும், இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பணி அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இதுதான் பிரச்சனை இங்கே. ஏன்னா அது ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங். கடவுள் எனக்கு கொடுத்த பணி. அப்போ கடவுள் எனக்கு கொடுத்த பணி டவுட்னா நீங்கள்